என் அன்பு பிள்ளையே, ஒரு நிமிடம் இங்கேயே இரு. நான் உன்னோடு பேசுகிறேன். இந்த செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு ஆழமான காரணம் உண்டு. உன் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தையும் உன் உள்ளத்தின் இரகசிய அழுகையையும் நான் அறிவேன். நீ எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் உன் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாய். பதில்கள் தாமதமாவதாக நீ நினைக்கலாம். ஆனால் நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன், மாற்றம் என்பது உன் வாழ்வில் திடீரென நடக்கும். இன்று முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் காரியம் ஒரே நொடியில் தலைகீழாக மாறும். ஜெபத்தின் சக்தியையும் உன் இறைவன் உன்மேல் வைத்திருக்கும் அன்பையும் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. உனக்கு முடியாதது எனக்கு எப்போதும் சாத்தியமே. உன் நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைக்காதே. மனிதர்கள் பலவீனமானவர்கள். அவர்களை நேசிக்கச் சொன்னேனே தவிர அவர்களை மட்டுமே நம்பச் சொல்லவில்லை. ஏமாற்றங்கள் வரும்போது கலங்காதே. அப்போதுதான் உன் இதயத்திற்கு ஒரு பெரிய அமைதி திரும்பும். உன் வாழ்வில் இருந்து ஏதாவது ஒன்று நீக்கப்பட்டிருந்தால் அது உன்னை காயப்படுத்த அல்ல, உனக்கு தகுதியற்ற ஒன்றை நீக்கிவிட்டு அதைவிடச் சிறந்த ஒன்றை உனக்கு தரவே நான் அதை செய்தேன். உனக்கு தெரியாத அதிசய பாதைகளை நான் ஏற்கனவே ஆயத்தம் செய்துவிட்டேன். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். இரவில் நீ தலையணையில் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒரு விலை உண்டு. உலகம் உன்னை அலட்சியப்படுத்திய போது, உன்னை யாரும் தேடாத போது நான் உன்னை தேடி வந்து அணைத்து கொண்டேன். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கிய தனிமையான தருணங்களில் உன் அருகிலேயே நான் அமர்ந்திருந்தேன். பிள்ளையே, சில நேரங்களில் நீ என்னிடம் கேட்கிறாய், கர்த்தாவே, நான் இவ்வளவு ஜெபித்தும் ஏன் இன்னும் மாற்றம் வரவில்லை என்று. பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறாயா? பல நேரங்களில் நீ என்னிடம் ஒரு கதவை திறக்கச் சொல்லி ஜெபிக்கிறாய். ஆனால் அந்த கதவு திறக்கவில்லை. அதனால் அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று நீ முடிவு செய்து விடுகிறாய். ஆனால் பிள்ளையே, ஒரு கதவு திறக்கவில்லை என்பதற்கும் ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீ பார்க்கும் பதில் கதவு திறப்பது, ஆனால் நான் பார்க்கும் பதில் உன்னை பாதுகாப்பது. அதனால் சில நேரங்களில் நீ கேட்டதை நான் கொடுக்கவில்லை, ஏனெனில் நீ இழக்கப் போகிறதை நான் பார்த்தேன். நீ சந்திக்கப் போகிற வேதனையை நான் பார்த்தேன். நீ புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த சில பெரிய ஆசீர்வாதங்கள் நான் கொடுத்த காரியங்கள் அல்ல, நான் கொடுக்காமல் தடுத்த காரியங்கள். பிள்ளையே, நீ இழந்ததை எண்ணிக்கொண்டே இருக்காதே. நான் பாதுகாத்ததை நினைத்துப்பார். நீ பெறாததை எண்ணிக்கொண்டே இருக்காதே. நான் தடுத்த ஆபத்துகளை நினைத்துப்பார். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, கர்த்தாவே, அந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் இன்று புரிகிறது என்று சொல்லப்போகிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தாமதங்களும் உன்னை தண்டிக்க நான் செய்தது அல்ல, உன்னை ஆயத்தப்படுத்த நான் அனுமதித்த காலங்கள். இன்று உன் கண்களுக்கு முன் எதுவும் மாறவில்லை போல தோன்றலாம். ஆனால் நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன், நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த பல காரியங்கள் இப்போது நகர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த சில கதவுகள் இப்போது திறக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக பதிலில்லாமல் இருந்த சில ஜெபங்கள் இப்போது பதிலை காண ஆரம்பிக்கும். ஏனெனில் நேரம் வரும்போது நான் செய்கிற ஒரு காரியத்தை
யாராலும் தடுக்க முடியாது. பிள்ளையே, நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் இன்னும் உன் அருகில்தான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சையும், உன் ஒவ்வொரு கண்ணீரையும், உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ பட்ட அவமானங்கள் போதும். நீ அனுபவித்த வேதனைகள் போதும். இனி உன் துக்கம் பெரிய சந்தோஷமாக மாறும். இழந்த அனைத்தையும், இழந்த அந்த கௌரவத்தையும், இழந்த அந்த அன்பையும் இரட்டிப்பாக திரும்பப் பெறுவாய். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி ஒரு பெரிய சமாதானம் இன்று முதல் உண்டாகும். நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ அந்த பயமே உன்னை விட்டு இன்று நிரந்தரமாக ஓடிப்போகும். பொருளாதார தடைகள் எல்லாம் இப்போதே உடைக்கப்படும். புதிய வாசல்கள் உன் கண்முன்னே அதிசயமாக திறக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ இனி ஒருபோதும் கவலைப்படாதே. அவர்களின் பாதையை நான் செம்மைப்படுத்துவேன். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த சூழ்ச்சியும் உன்னை ஒன்றும் செய்யாது. நான் உனக்காக பேசுவேன். நான் உனக்காக போரிடுவேன். உன்னை தாழ்மைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்த்துவேன். உன் கவலைகள் அனைத்தும் இன்றுடன் முடிகிறது. உன் போராட்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. முன்னால் இருக்கும் பாதை அடைக்கப்பட்டிருப்பதாக தோன்றினால் நினைவில் கொள். வழியே இல்லாத இடத்தில் வழியை உருவாக்குபவன் நான். யாரும் திறக்க முடியாத கதவுகளை நான் உனக்காக திறப்பேன். உன் பலம் குறையும் போது நான் உனக்கு புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் தருவேன். உன் தனிமை முடிந்தது. உன் வேதனைகள் முடிந்தது. உன் அழுகையின் சத்தம் இப்போது ஆனந்த சத்தமாக மாறப்போகிறது. நீ வேண்டிக் கொண்டதைக் காட்டிலும், நீ நினைப்பதைக் காட்டிலும் மேலான காரியங்களை உன் கண்கள் காணும். மற்றவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த ஒரு ஆசை இன்று நிறைவேறும். உனக்கு தேவையான அந்த பெரிய உதவி இன்று உன்னை தேடி வரும். எதை குறித்தும் கலங்காதே. எதை குறித்தும் அஞ்சாதே. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், என்னுடையவள். உன் மௌனமான பொறுமைக்கு இன்று ஒரு பெரிய வெற்றியை நான் பரிசாகத் தருவேன். உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. உன் சிரிப்பு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்து விசுவாசி, தொடர்ந்து ஜெபி. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உண்மையானவர். நான் உனக்காக கிரியை செய்கிறேன். கலங்காதே பிள்ளையே. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன் கையை பிடித்து நான் நடத்துவேன். நிம்மதியாக இரு. நான் உனக்காகவே இருக்கிறேன். ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய அமைதியையோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையோ நீங்கள் உணர்ந்தால் மறக்காமல் இங்கே வந்து உங்கள் சாட்சியை பதிவிடுங்கள். அது சோர்ந்து போயிருக்கும் இன்னும் பல இதயங்களுக்கு நம்பிக்கையையும் இறைவனின் நாமத்திற்கு மிகப்பெரிய மகிமையையும் கொண்டு வரும்.